இதுலேருந்து என்ன புரியுது? ஃபஸ்ட்டு 2 டைம் இந்த பென்னு கீழே விழுந்துச்சு. நான் அதை ட்ரையும் பண்ணல பிடிக்கிறதுக்கு. பட் 3rd டைம் நான் ஒரு நம்பிக்கையோட, ஹோப்போட இதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட இதை பிடிச்சேன். பட் ஃபஸ்ட்டு 2 டைம் இதை நான் தவற விட்டதுனால 3rd டைம் நான் ட்ரை பண்ணாமல் இல்லை. 3rd டைம் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இதை மாதிரி தாங்க எல்லா விஷயங்களையுமே நம்ம நம்பிக்கை, ஹோப்போட நம்ம எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு, செகண்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு, அவங்களால கன்சீவ் ஆக முடியலன்னு டைரெக்டாக எனக்கு ஐவிஎஃப் வந்து பண்ணிவிடுங்க மேடம், எனக்கு ஐயுஐ பண்ணிவிடுங்க மேடம் அப்படி சொல்லி வராங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேபி, ஒரு ஹெல்த்தியான பேபியை வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, கட்டாயம் ஒரு நம்பிக்கையோட அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த ஜேர்னியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, ஒரு கம்பேரிசன் பேஸில் இல்லாமல், ஒரு காம்படிட்டிவ் பேஸில் இல்லாமல், ஒரு ரேஸ் மாதிரி ஓடாமல் இந்த ஜேர்னியை அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு டைம், செகண்ட் டைம், ஒரு மாதமும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அடுத்த லெவலில் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் அதுக்காக ஒரு டைமும் நம்ம கன்சீவ் ஆகலேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பாடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே எக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஓவம் அண்ட் ஆல்சோ ஸ்பெர்ம், இதை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக கொண்டு வரதுக்கே மினிமமாக ஒரு 3 to 6 months ஆகுது நம்மளுக்கு தேவைப்படுது. யாருமே இந்த டைமை வந்து ஒரு பொறுமையாக அந்த டைமை கொடுக்கறதில்ல, பேஷண்ட்டாக இருக்கிறதில்ல. கல்யாணம் ஆன ஒரே மாதத்தில் செகண்ட் மந்த்லேயே அந்த ப்ரெக்னென்சி கார்டில் 2 கோடு பார்க்கணுன்னு இவ்வளோ அவசரப்பட்டால் முடியுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் 2 டைம்னு தவற விட்டாலும் பரவாயில்ல. நம்ம இதை வந்து ஒரு ஹோப்போட நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஜேர்னியை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான அத்தனை சான்சஸும் இருக்குது. நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் உங்கள் பாடியை ப்ரிப்பேர் பண்ணாமல் டக்குன்னு வந்து ஐவிஎஃப் போகிறேன், ஐயுஐ போகிறேன், சீக்கிரமாக எனக்கு பண்ணிவிடுங்க மேடம், எனக்கு குழந்தை வந்து எனக்கு உடனே வேணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது கிடையாது. இந்த ஜேர்னி வந்து ஒரு ஹெல்த்தியான பேபி கொடுக்கறதுக்கான ஜேர்னி. ஸோ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கப்புலாக, ஒரு என்ஜாயபுளாக, ஒரு ப்ளஷரபுளாக, ஒரு ரிமார்க்கபுளாக இருக்க வேண்டிய ஜேர்னியை நீங்களே ஸ்ட்ரெஸ்ஸாக, ரொம்பவே ஒரு ஆங்ஷியஸாக நீங்கள் இந்த ஜேர்னியை கொண்டு போகாதீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ கன்செப்ஷன் செக்கப். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சில பேசிக்கான சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ஹார்மோன் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், ஒரு டயபெட்டிக் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், தைராய்டு டெஸ்ட் எடுக்க வேண்டும். ஸோ பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுங்கள். உங்களோட வெயிட்டை நார்மலாக கொண்டு வாங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எக் அண்ட் ஓவம்கானதும் அது ஸ்பெர்ம்கான ஹெல்த்தியான ஃபுட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பராக ஒரு 8 hours குவாலிட்டியான ஸ்லீப் எடுங்க. அப்புறம் ஒரு மாட்ரேட்டான எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மூமெண்ட் தெரப்பியை பண்ணுங்கள். இதை எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 6 to 1 year பிளான் பண்ணிவிட்டு ப்ரீ நேட்டல் விட்டமின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸோ அவசரப்படாதீங்க. நம்ம 1 month, 2 month, 3 monthல நம்ம கன்சீவ் ஆகலையேன்னு தோண்டு போகாமல் நம்பிக்கையோட உங்களோட பேரண்ட் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.